வெல்கம் டு மிஸ்ஸஸ் ட்ராமா வேர்ல்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எம்எஸ் பிளேயர்ல புதுசா வந்திருக்கு, அதுவும் ரீசெண்டா தமிழ் டப்பிங் பண்ண 2 கொரியன் ட்ராமா மூவிஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கொஞ்சம் புண்ணியமா போகட்டும். சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ட்ராமா டிலைட்ஃபுல்லி டிசைடட். இது ஒரு கிரைம் த்ரில்லரான கொரியன் ட்ராமா. மொத்தமாக 16 எபிசோட் இருக்கு. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா மை ட்ராமா லிஸ்ட்டில் 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எம்எஸ் பிளேயர்லேயே தமிழ் டப்பிங்கோட இருக்குது. ட்ராமாவோட ஒன்லைன் சுருக்கமாக பார்க்கலாமா? ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ கோர்ட்டில் வாதாடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னா, எந்த பக்கம் நீதி இருக்கோ அந்த பக்கம் வாதாடுற ஒரு திறமையான லாயர். இப்போ நம்ம ஹீரோனியை பற்றி சொல்லணும்னா, தப்பு பண்ணாத குற்றத்திற்காக 10 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. இந்த நியூஸு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு மூலமாக நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோவும் ஹீரோனி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து குற்றவாளி யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. குற்றவாளியை நெருங்க ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போகுது. இது பத்தாதுன்னு நம்ம ஹீரோனி ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து வைக்க மொத்தத்தில் ட்ராமாவே ட்விஸ்ட்டாக தான் இருக்கு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர நல்ல விறுவிறுப்பாக ஒரு டென்ஷன்லேயே வச்சுருப்பாங்க. இந்த ட்ராமாவுக்கு எடிட்டிங் தமிழ் டப்பிங்குன்னு நல்ல ஒரு பக்காவாக கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது, இது ஒரு கொரியன் மூவி. 2020 வெளிவந்த க்ரைம் த்ரில்லர் மூவி. ஆனால் இப்போ தான் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா மை ட்ராமா லிஸ்ட்டில் 8 கொடுத்துருக்காங்க. இந்த மூவி யூடியூப்லேயே தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. சரி, இந்த மூவியோட ஒன்லைன் பார்த்துடலாமா? நம்ம ஹீரோனி அப்பாவுக்கு இறுதி சடங்கு நடந்துட்டுருக்கு. அங்கே வந்த எல்லாருக்கும் இவனும் சொத்துல விஷத்தை வைக்க இந்த பழி நம்ம ஹீரோனி அம்மா மேலே விழுகுது. நம்ம ஹீரோனியை பற்றி சொல்லணும்னா, திறமையான புத்திசாலியான லாயர். அவங்க அம்மா நல்லவங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோனி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. இதை சம்மந்தமாக நம்ம ஹீரோனி விசாரிக்கும் போது இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வைப்பாங்க பாருங்கள். செம்ம ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். கடைசியில் அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க நம்ம ஹீரோனி என்னென்ன பண்ணுறாங்க தான் இந்த மூவியோட மீதி கதை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் போக போக விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியில் ஹீரோனி தான் ஆக்டிங்கில் தெறிக்க விடுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஹீரோனிக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க வந்து இந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் போட்டி போட்டு அவ்வளோ ஒரு தரமாக நடிச்சிருப்பாங்க. தரமான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியோட நேம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி ஆன்லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.